பக்தியில் சிறந்தவர். ஜாதி மதம் வேதம் என்று பாராமல் வழிபட்டு வந்தார். முந்திய எல்லாத்துக்கும் சொல்லி எனக்கு நல்வழி எல்லாத்துக்கும் காட்டி கொடுத்தார். பக்தியை பரப்பினவர் ராமானுஜர் தான். பாராவும் மக்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நமோ நாராயணா என்று சொன்னால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று அவருக்கு கூட எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் சொர்க்கத்தில் அடையும் என்று எல்லோரையும் நமோ நாராயணா என்று கோயில் மேலே ஏறி சொன்னார். உனக்கு சாபம் வந்துவிட்டால் இது என்ன எடுத்துக்கொள்ளாது, எனக்கு சாபம் விட்டாலும் பரவாயில்லை, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், துன்படக்கூடாது. எத்தனை ஆண்டு காலம் இருந்து பிறந்தாய், எத்தனை ஆண்டு காலம் தவம் இருந்து பிறந்தாய். அவன் பக்கத்திலே உன்னை வச்சுக்கிட்டு கிருஷ்ண பகவான் பக்கத்திலே அவரை நீ இங்கேதான் அமர வேண்டும் என்று பக்கத்திலே வைத்துக் கொண்டார். கிருஷ்ண பகவான் ஸ்ரீரங்கத்தில் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கூட்டிக்கொண்டு வைத்துக் கொண்டார். பக்தியை பரப்புனவர் அவர்தான். அவரை போல் நாம் இருக்க வேண்டும். பக்தியில் அவர்தான் முதல் கடவுள். பக்தி அந்த காலத்தில் கல் எடுத்து சாமிக்காக எரிந்தார்களாம். பக்தியை பரப்ப வேண்டும் என்று தான் கிருஷ்ண பகவான் படைத்தார். அவரை படைத்து எல்லாருக்கும் பெருமை தேடி தந்தார். எல்லாருக்கும் பெருமை தேடி வந்து முக்தி அடைந்தார். ராமானுஜர் வாழ்க, ராமானுஜர் வாழ்க.